உங்க கூட்டணி தான் முரண்களோட இருக்கு, எல்லா நிலைப்பாடுகளும் ஈக்குவலா இருக்கா? வைகோ அவர்கள் காங்கிரஸ் பத்தி என்ன சொன்னாரு? அப்படி அப்படி இருக்கும்போது அப்ப பாஜக அதிமுக மட்டும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் கட்டமைச்சு ஏன் இருக்க முடியாது? காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சி, அதனுடைய வழித்தடம் என்னங்கிறது புதுசா யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. இந்தி திணிப்பை இன்னைக்கு பாஜக செய்யுது, அன்னைக்கு காங்கிரஸ் தான் செஞ்சுது. காங்கிரஸோட எல்லா கொள்கைகளையும் நம்ம உடன்பட்டு போக முடியாது. அதற்கு ஒரு ஒரு தேசிய அளவிலான பார்வை இருக்கும், நமக்கு ஒரு மாநில பார்வை இருக்கும். ரெண்டும் எப்பவுமே கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் அந்த காங்கிரஸில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்க. ராகுல் காந்தியினுடைய அந்த மொழியை பாருங்க, அவருடைய வெளிப்பாடை பாருங்க. நம்ம தமிழ்நாடு சார்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலாவது அவர் மாறி நின்றார்னு சொல்லுங்க, அவர் ஏற்க மறுக்கிறாருன்னு சொல்லுங்க. நீட்டு விலக்கு கேட்கிறோம், இல்ல நாங்க எல்லா மாநிலத்திலையும் ஏற்றுக்கொண்ட ஒன்றை உங்களுக்கு மட்டும் எப்படி தர முடியும்னு அவர் கேட்கிறாரா? உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு சொல்றாரு மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை, இருந்த அண்ணாமலை. ஆனால் நீட்டு விலக்கு பெற்று தருவோம்ங்கிறாரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. இப்ப இதுல யார் வேணும் நமக்கு? ரெண்டு தேசிய கட்சி தான், ரெண்டு தேசிய கட்சி தான். ஆனால் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரே உயிரை போனாலும் தரமாட்டோங்கிறாரு. ஒரு தேசிய தலைவர் சொல்றாரு நாங்க தருவோங்கிறாரு. அப்போ நாம பிராக்டிக்கலா பாக்குறோம், யார் நம்முடைய கருத்தை உள்வாங்கிறா, யார் நம்முடைய மொழியில பேசுறா. இன்னைக்கு இந்தி பெல்ட்ல நின்றுட்டு அரசியல் செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்தி திணிப்பை எதிர்க்கிறார். இந்திய கட்டிக்கிட்டு அழாதீங்கிறார், ஆங்கிலம் பண்ணீங்கன்னு அங்க பேசுறார். அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இது? நம்ம இவ்வளவு நாளும் 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசக்கூடிய குரலில் இன்றைக்கு ஒரு தேசிய தலைவர் பேசுறார், ஒரு இளம் தலைவர் பேசுறார். அப்ப நாங்க நம்மை நோக்கி அவர் வருகிறார், இதை நம்ம ஏத்துக்கிறோம்.